வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோய் வெல்வோம். வாரம் புற்றுநோய் சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்முடைய மருத்துவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் மார்பக பாதுகாப்பு குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு டாக்டர் மஞ்சுளா ராவ், கன்சல்டன்ட், பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன், அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மார்பக பாதுகாப்பு அப்படின்னா என்னது டாக்டர்? முன்னாடி எல்லாம் யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷனா ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, முழுசா மார்பகத்தை நாங்க எடுக்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு, நாங்க மார்பகத்தை காப்பாத்தி நாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ கட்டாயம் பிரெஸ்ட்டை எடுத்துட்டு நாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி. பிரெஸ்ட் கன்சர்வேஷனுக்கு ஒரு பேஷண்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்றது டாக்டர்? How do we select the patient for breast conservation? நாங்க நோய் எவ்வளவு இருக்கு மார்பகத்துல, அதுக்கப்புறம் மார்பகத்தோட சைஸ் என்ன, அண்ட் பேஷண்டோட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுக்கு என்னென்ன கோமார்பிடிட்டிஸ், டயபிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் இந்த பேஷண்ட் பிரெஸ்ட் கான்சர்வேஷனுக்கு சூட்டபிளா இருக்காங்களா இல்லையான்னு. ஒவ்வொரு மார்பக புற்றுநோயாளியும் இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷனை சூஸ் பண்ணலாமா டாக்டர்? இட்ஸ் பர்டிகுலர்லி இது டாக்டரோட ப்ரிரோகேட்டிவ். அவங்க எக்ஸாமின் பண்ணி அப்புறமா பிரெஸ்ட் இமேஜிங், மேமோகிராம், எம்ஆர்ஐ எல்லாமே பண்ணி தான் நாங்க டிசைட் பண்ணுவோம். எஸ், பிரெஸ்ட் கன்சர்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பேஷண்ட் சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது கேன்சர் சர்ஜரி. ஸோ பேஷண்ட்டுக்கு கேன்சர் ஃபர்ஸ்ட் நாங்க கிளியர் பண்ணணும். ஸோ இது சேஃபா இல்லையான்னு நாங்க டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணிட்டு சொல்லுவோம். மார்பக பாதுகாப்புக்கான இந்த ஆய்வுகள் எல்லாம் போதுமான அளவுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? Yes, almost 40 years of evidence we have in support of breast conservation. In support of breast conservation, முன்னாடி என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம்? மாஸ்டெக்டமி, முழுசா மார்பகத்தை எடுத்து தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சேஃப்டி விஷயமா நாங்க பார்த்தோம்னா, இஸ் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் ஈக்குவலன்ட் டு மாஸ்டெக்டமி? எஸ், we have enough studies. ஆனா only if breast conservation is followed by radiation therapy. What does that mean? நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணோம்னா ரேடியேஷன், கதிர்வீச்சு சிகிச்சை அது கட்டாயமா நாங்க கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நோய் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா ரேடியேஷன் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா டாக்டர்? அது எதனால? ஏன்னா இப்போ நிறைய வருஷம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் 30-40 years ago, randomized control trials இந்த ரீசர்ச் எல்லாம் பண்ணும்போது அவங்க செக் பண்ணிருக்காங்க, சில பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரேடியேஷன் கொடுத்துட்டு ஆஃப்டர் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் ரேடியேஷன் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, சில பேஷண்ட்ஸ்க்கு ரேடியேஷன் கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரேடியேஷன் கொடுக்கலையோ அவங்களுக்கு லோக்கல் ரெக்கரன்ஸ் அதிகமா இருந்துச்சு. மீன்ஸ் அந்த நோய் மறுபடியும் வர வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ சான்சஸ் ஆஃப் த டிசீஸ் கம்மிங் பேக் ஆர் மச் மோர் அவங்க ரேடியேஷன் எடுக்கலன்னா. ஸோ பிரெஸ்ட் கேன்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரெஸ்ட் கேன்சர் அக்ரெசிவா இருக்கும், சில பிரெஸ்ட் கேன்சர் பயாலஜிக்கலி கொஞ்சம் லெஸ் அக்ரெசிவா இருக்கும். ஸோ சில எல்டர்லி பேஷண்ட்ஸ் மோர் தேன் 65-70 years of ஏஜ், யாருக்கு இந்த மாதிரி இனர்ட் டைப் ஆஃப் கொஞ்சம் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, அவங்களுக்கு நாங்க ரேடியேஷன் அவாய்ட் பண்ண நாங்க பார்க்கலாம், யோசிக்கலாம். பட் இட் இஸ் அப் டு the surgeon and the radiation oncologist and the treating team to decide. But otherwise, in every case, நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணோம்னா ரேடியேஷன் தெரப்பி கட்டாயமா கொடுக்கணும். பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரேடியேஷன் தெரப்பினுடைய கால அவகாசம் என்ன அளவு டாக்டர்? ஜென்ரலி ரேடியேஷன் தெரப்பி முன்னாடியெல்லாம் ஒரு 40 days அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இட்ஸ் அரவுண்ட் 25 days. ஆனா நிறைய இடத்துல இன்க்ளூடிங் இன் அவர் ஹாஸ்பிட்டல் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் நாங்க ஒரு அப்ரிவியேட்டட் ரெஜிமென் ஒரு ஹைப்போஃப்ராக்ஷனேட்டட் ரெஜிமென் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் அரவுண்ட் 15 days. 15 daysனா 5 days a week. அந்த வாரத்துல 2 நாள் ரேடியேஷன் பிரேக் ஆர் ரேடியேஷன் ஹாலிடே கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 3 weeks of treatment. இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்றது மூலமா என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு டாக்டர்? The biggest advantage is அவங்களுக்கு breast நாங்க எடுக்காம ஆபரேஷன் பண்றோம். Their organ is being preserved. That is the biggest advantage இல்லையா? So நிறைய scientific studies have shown that
பெண்களுக்கு யாருக்கு நாங்க வந்துட்டு மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்றோம் அவங்களோட சென்ஸ் ஆஃப் பாடி இமேஜ் இஸ் so much better. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இஸ் மச் மோர் இம்ப்ரூவ்ட். ஸோ சைக்கலாஜிக்கலி பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது வந்துட்டு அவங்களோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் so much more improved. அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமா இருக்கும். முன்னாடி மாதிரி இல்ல where they have a shortened life span, correct? So quality of life is very important. So automatically நாங்க வந்துட்டு அவங்களோட breast காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணோம்னா their body image is improved. So quality of life is also so much better. இந்தியாவை பொறுத்தளவுல மார்பக புற்றுநோய்க்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய இந்த breast conservation surgery-யை எப்படி வரவேற்கிறாங்க டாக்டர்? So Indian patients la vandittu acceptance, more than acceptance, what is important is awareness. Nariya perukku idu patti inda option patti first of all theriyadu. So avanga vandittu kekka maatanga indha madri breast conserve panni enakku operation venunu. But the moment we explain to them that indha madri operation irukku, neenga maarbagathai kaapatti operation pannalam, in fact it is the standard of care. So யாரு கொஞ்சம் சீக்கிரமா வராங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன், this is the gold standard and benefits are the same if not better than mastectomy. இதெல்லாம் நாங்க சொன்னப்புறம் they obviously the acceptance level is much higher. Once நம்ம வந்து breast conservation surgery முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு டாக்டர்? Every breast cancer can be different. ஏன்னா நாங்க சில மார்க்கர்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி அதோட பயாலஜி பார்ப்போம், அதோட கேரக்டர் பார்ப்போம். Is it aggressive? Is it very inert? So மறுபடியும் கேன்சர் வருமா depends on the biology, the nature of the cancer. Irrespective of நீங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணாலும் இல்லைன்னா நீங்க மார்பகம் எடுத்தாலும் this is how it is. Of course நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்றோம்னா அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, சில டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நாங்க முழுசா அந்த டியூமரை எடுக்கணும், மார்ஜின்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கணும். ஸோ that is very important. இப்போ பாதியா அவங்க டியூமர் எடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி அது மறுபடியும் வர வாய்ப்பு அதிகமா தான் இருக்கும். ஆன்கோபிளாஸ்டி அப்படின்னா என்னது, அண்ட் ஆல்சோ இது வந்து ட்ரெடிஷ்னலான சர்ஜரி முறைகள்ல இருந்து எப்படி வேறுபடுது டாக்டர்? முன்னாடி பிரெஸ்ட் கான்சர்வேஷனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு அப்புறமா மேல அவங்க வந்துட்டு ஸ்டிச் போடுவாங்க. ஓகே, ஸோ இட் வில் கெட் க்ளோஸ்ட். என்னன்னா கட்டி பெருசா இருந்தா தெர் இஸ் அன் ஆப்வியஸ் டிஃபார்மிட்டி. அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுத்தப்புறம் உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே அப்சார்ப் ஆகி there will be a depression. So cosmetic deformity வந்துட்டு அதிகம். So oncoplasty வந்துட்டு it helps with that. So what does that mean? Oncoplasty na நாங்க breast conserve பண்ணி ஆபரேஷன் பண்றோம், முழுசா கேன்சரை எடுக்கிறோம். So there is cancer control. ஆனா அதுக்கப்புறம் there is an extra cosmetic or aesthetic component. So கேன்சரை எடுத்தப்புறம் we try to reconstruct the breast or we try to bring back அந்த breast வந்துட்டு எப்படி opposite breast மாதிரியே நாங்க பண்ணி கொடுக்கணும்னு that is what we aim for. இந்த ஆன்கோபிளாஸ்டி அப்படிங்கிறது பாதுகாப்பான ஒரு முறையா டாக்டர்? Definitely. So and before நாங்க வந்துட்டு இது ஒரு பேஷண்ட்க்கு ஆஃபர் பண்றோம்னா இதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிருக்கணும். So we have a lot of studies, meta analysis where அவங்க வந்துட்டு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி safety is definitely there. In fact oncoplasty is slightly better. ஏன்னா oncoplasty பண்ணும்போது we have நம்ம கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு டு என்ஷூர் தட் அந்த பிரெஸ்ட் வந்துட்டு காஸ்மெசிஸ் லுக் வந்துட்டு அப்படியே இருக்கணும்னு. ஸோ நாங்க டியூமர் எடுக்கும்போது we have the option of taking out more tissue and then we reconstruct the breast. So oncoplasty is very safe. ஆன்கோபிளாஸ்டியில என்னென்ன மாதிரியான அறுவை சிகிச்சை வகைகள் எல்லாம் இருக்கு டாக்டர்? அது வந்துட்டு you have type 1, type 2, type 3, volume displacement oncoplasty, volume replacement. ஆனா இது வந்து it is entirely very academic. This is for the doctor to understand what sort of technique நாங்க யூஸ் பண்ணலான்னு. it's a guide that நம்மளுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. But oncoplasty for the patient basically means cancer operation முடிஞ்ச அப்புறம் their breast should look as similar as possible to the opposite breast or sometimes even better.
ஸோ ஒரு பொதுவாக வந்து ஒரு மித் இருக்கு இல்லையா டாக்டர், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு எனிதிங் ஹேர் டை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் டாக்டர்? அஃப்கோர்ஸ் சில பிராண்ட்ஸுக்கு வந்துட்டு if they have found one particular இந்த பிராண்ட்ல இந்த ingredient இருக்கு which is a carcinogen, it is better to avoid it. But இந்த மாதிரி blanket statement that எல்லா deodorants இல்லைனா hair dyes யூஸ் பண்ணா இந்த மாதிரி கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, it's incorrect. There is no evidence in support of that so far. இந்த ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி வந்துட்டு பண்றதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா டாக்டர்? என்ன பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணாலும் எந்தெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, இட் இஸ் த சேம் ஃபார் ஆன்கோபிளாஸ்டி as well. அந்த wound இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லைன்னா சில சமயம் உள்ள கொஞ்சம் ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நத்திங் extraordinary or different from mastectomy or conventional methods of surgery. நாங்க வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் சூஸ் பண்ணும்போது பேஷண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணணும். அவங்களோட பிரெஸ்ட் டென்சிட்டி எப்படி இருக்கு, ஸோ பேஸ்ட் ஆன் த பிரெஸ்ட் டென்சிட்டி அவங்களோட என்ன நாங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்கு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, எனி rheumatoid arthritis இருக்கா, is she a smoker, அப்புறமா ஒபிசிட்டி இருக்கா, பிகாஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் அவங்களோட ரிகவரி எப்படி இருக்கும், அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தெர் இஸ் அ பேஷண்ட் ஹூ ஸ்மோக்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி இஸ் நாட் டன். ஏன்னா அந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் or நாங்க அந்த ஃபிளாப் வந்துட்டு டெஃபினெட்லி ஃபெயில் ஆகும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோய் வெல்வோம். விவகாரங்களில் மேல்முறையீடு செய்வதற்கு கூடுதல் அவகாசம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மல்கோத்ரா கூறினார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டும் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதால் பயனாளிகள் அவதியடைந்திருக்கின்றனர். விக்கிரவாண்டியம் ஊராட்சியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 19 பயனாளிகளுக்கு வீடு கட்டித்தர நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கின. இந்த நிலையில் கட்டுமான பணிகளை முழுமையாக முடிக்காமல் ஒப்பந்ததாரர் வீடுகளை ஒப்படைத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கதவு, ஜன்னல் உள்ளிட்டவை இல்லாததால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் ஒழுகுவதாகவும் இதனால் வீட்டிற்குள் இருக்க முடியவில்லை என்றும் பயனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கான்ட்ராக்டர் கான்ட்ராக்ட் எடுத்தாருங்க, இது வரையிலும் அந்த வீடே பூர்த்தி ஆகல. ரெண்டாவது ஒரு நிலம் கிடையாது, ஜன்னல் கிடையாது, ஒரு டோர் எதுவுமே கிடையாது. இது வரையிலும் அந்த கான்ட்ராக்டர் அது என்னங்கிறோட எட்டு பார்க்க மாட்டாரு. இது தொடர்பாக நமது நியூஸ் 18 செய்தியாளர் கோட்டூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலத்தியை தொடர்பு கொண்டு பேசிய போது பயனாளிகள் தங்களுக்கு ஏற்றவாறு வீடுகளை கட்டித்தர கூறுவதால் தாமதம் ஏற்படுவதாக கூறினார். ஒரு சிலர் சிஎஸ்சி பிளாக் கல் வைக்கிறாங்க, ஒரு சிலர் இன்டர்லாக் வைக்கிறாங்க. கதவு ஜன்னல் வச்சு கொடுக்க முடியாது, அந்த பணம் பத்தாது. அவங்க பெனிஃபிஷரி கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சு போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கட்டும் போதே வச்சு கொடுத்துருவாங்க. பயனாளிகளின் குறைகளை விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இஸ்ரேல் போர் காரணமாக தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக காலை நேரத்தில் மட்டுமே மாற்றியமைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சென்னையில் வெள்ளிக்கிழமை 5285 ரூபாயாக இருந்த 1 கிராம் தங்கத்தின் விலை சனிக்கிழமை காலை 20 ரூபாய் உயர்ந்து 5305 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் மாலை நேரத்தில் கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 5370 ரூபாய் என மாற்றியமைக்கப்பட்டது. ஒரே நாளில் கிராமுக்கு 85 ரூபாய் உயர்ந்தது. மேலும் ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 42,960 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர் காரணமாக தங்கத்தில் முதலீடு அதிகரித்து அதன் விலை பெருமளவில் உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த போர் இன்றும் நாளையும் இன்னும் 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுமானால் இது ஒரு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் கண்டிப்பாக தங்கத்தின் மீது எதிரொலிக்கும். அதனால் நிச்சயமாக தங்கத்தை சார்ந்த வெள்ளி விலையும் பெருமளவில் உயரும். ஏனென்றால் பெரிய முதலீட்டாளர்கள் பொருளாதாரம் சரியும் போது அவருடைய முதலீடுகள் எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது மட்டுமே கவனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை கூட அறியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 75 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் தவறுதலாக சிலரின் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டு வருவதாக வரும் இன்ப அதிர்ச்சி SMS
சென்னையைச் சேர்ந்த மருந்து கடை ஊழியர் ஒருவருக்கும் வந்திருக்கிறது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் வாடிக்கையாளர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் அண்மையில் தவறுதலாக 9,000 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் செய்யப்பட்டது. இது தேசிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய நிலையில் மெர்கன்டைல் வங்கியின் தலைமை பதவியில் இருந்த கிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த சம்பவம் ஓய்ந்திருந்த நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் கோட்டக் மகிந்திரா வங்கிக் கணக்கில் 756 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் செய்யப்பட்டதாக குறுந்தகவல் வந்தது. இதுகுறித்து வங்கி நிர்வாகிகளிடம் தெரிவித்த போது அந்த தொகை வாடிக்கையாளரின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. இந்த இரு சம்பவங்களும் வியப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் சென்னை தேனாம்பேட்டை பொதுவா ஒரு சர்ஜரி போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் டாக்டர்? breast cancer surgery பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா it is the same as for any other surgery. நாங்க எல்லாம் blood investigations, reports பார்ப்போம். அவங்களோட bleeding time, clotting time, hemoglobin எவ்வளவு இருக்கு, கம்மியா இருக்கா, அதுக்கப்புறம் அவங்களோட liver function, renal function test, எல்லா blood testum கரெக்டா தான் இருக்கணும் within the accepted parameters. ஏதாவது கொஞ்சம் மேலே கீழே இருந்தா நாங்க வந்துட்டு anesthetist கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, blood தயார் பண்ணி வைக்கணுமா, அதுக்கப்புறம் ECG பண்ணி பார்ப்போம், 2D echo பண்ணி பார்ப்போம், heart parameters எப்படி இருக்கு, lung parameters எப்படி இருக்கு. ஏன்னா rather than breast cancer surgery or stomach surgery or anything, what is important is நாங்க ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்கு நாங்க anesthesia கொடுக்க போறோம். ஸோ anesthesia கொடுக்க போறோம்னா அவங்களுக்கு ஒரு டியூப் எல்லாம் போட்டுட்டு we help the patient breathe. ஸோ அது பண்ணும்போது அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் நாங்க கரெக்டா அசஸ் பண்ணி கேஜ் பண்ணி அதுக்கான நாங்க ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொடுப்போம். லைக் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹை ரிஸ்கா இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கும், லங்ஸோட பிரச்சனை இருக்கும். பட் டஸ் தட் மீன் தட் வி டோன்ட் ஆபரேட் ஆர் வி கான்ட் ஆஃபர் தெம் சர்ஜரி? இல்ல, we weigh the risk benefit ratio. So if the benefit of surgery or the benefit of cancer treatment is much more than the risk of complication because of அவங்களோட செஸ்ட் ப்ராப்ளமா, லங் ஹார்ட் இஷ்யூ வாட் எவர், நாங்க வந்துட்டு டெஃபினெட்லி ஆப்ரேஷன் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் breast cancer surgeryக்கு பர்டிகுலர் எஸ்பெஷலி breast conservation நீங்க பாத்தீங்கன்னா as a surgeon நான் வந்துட்டு I would like to mark the டியூமரோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே நான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன் இந்த பேஷண்ட்க்கு இந்த டியூமர் எடுத்தப்புறம் ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும், ஏதாவது அந்த இடத்துல நாங்க ஃபிளாப் வைக்கணுமா, வேற இடத்துல லைக் அண்டர் த ஃப்ரம் வயர்ல இருந்து இல்லைன்னா சைடு முதுகுல இருந்து நாங்க ஃபிளாப் எடுத்துட்டு வைக்கணுமா. ஸோ அந்த மாதிரி நாங்க பண்ணணும்னா ஐ வில் மேக் த ரிக்வயர்ட் மார்க்கிங். அப்புறம் சில பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா நாங்க கீமோ கொடுத்துருப்போம், டியூமர் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹவு டு ஐ ஃபீல் த டியூமர். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்க வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு வயர் போட்டுட்டு வி மார்க் த டியூமர். ஸோ தட் அது வந்துட்டு இட் சர்வ்ஸ் as a கைட் ஃபார் மீ. ஸோ நான் ஆப்ரேட் பண்ணும்போது ஐ ஃபாலோ த வயர், கோ டு த டியூமர் அண்ட் ஐ டேக் இட் அவுட். So these are the few preparations that we try and do before surgery. So once இந்த breast conservation surgery முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நோயாளி அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? Once again breast cancer surgery பண்ணப்புறம் recovery is quite fast. And நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லும்போது my patients get discharged after 24 hours. They get shocked. So in fact அவங்க ஆப்ரேஷன் நடந்தப்புறம் ஒரு after 6 hours to 8 hours they start walking. நாங்க வந்துட்டு அவங்கள மொபிலைஸ் பண்ணுவோம். we don't encourage them to be on complete bed rest. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு drain tube இருக்கலாம் from the site of surgery. so அதுக்கு மட்டும் we tell them அந்த ட்ரெயின் அந்த கண்டென்ட்ஸ் வருது அதை எப்படி மெஷர் பண்றது, நோட் டவுன் பண்ணணும், அப்புறம் ட்ரெயின் கேர் எப்படி எடுத்துக்கணும், ஆல் தட் we explain. அண்ட் இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் அந்த காயத்தோட கேர் எப்படின்னா அகேன் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூஸ்வலா நாங்க ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போட்டு பேஷண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்புவோம். அண்ட் தே கேன் டேக் அ ஷவர், தே கேன் டேக் அ பாத், அவங்க குளிக்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க ஆப்ரேஷன் பண்ணி நாங்க வீட்டுக்கு அனுப்பும்போது ஹவு நார்மல் கேன் வி மேக் தெம். ரெண்டாவது என்னன்னா for such patients especially நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணும்போது
it's better if they wear a support bra. மார்பக புற்றுநோய் இருக்கிற ஒரு நோயாளி வந்துட்டு அவங்களுக்கு பிபிஓ இல்ல டயபெட்டிக்ஸ் இல்ல கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி வந்துட்டு சூஸ் பண்ண முடியுமா டாக்டர்? டெஃபினெட்லி. ஸோ லைக் ஐ சைட், இது வந்துட்டு அந்த டாக்டரோட ப்ரிரோகேட்டிவ். அவங்க டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் இவங்களுக்கு வந்துட்டு எந்த டெக்னிக் ஆஃப் ஆன்கோபிளாஸ்டி யூஸ் பண்ணலான்னு. பட் இட் டசன்ட் மீன் தட் இவங்களுக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஸோ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. We look at everything in general and more importantly, rather than breast conservation, யாருக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹார்ட் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கு, we see safety of anesthesia. இந்த பேஷண்ட்டுக்கு நாங்க anesthesia கொடுக்கலாமா? Can we give general anesthesia? இல்லைனா லைக் I'll give you an example. We had a patient, அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி lungs ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் she was also very scared of general anesthesia. இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக தூங்கிடுவோம் என்ன, ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபோபியாஸ் இருந்துச்சு. ஸோ தென் வி டிசைடட் எனிவே இந்த பேஷண்ட் வந்துட்டு ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கு அவ்வளோ ஃபிட்டாக கிடையாது, அவங்களுக்கு ஆங்ஸைட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ லெட் அஸ் ஆப்ரேட் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. ஸோ லோக்கல் அனஸ்தீசியாலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வி கேவ் அ லோக்கல் பிளாக். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது, வி சி வாட் இஸ் த சேஃப்டி ஆஃப் சர்ஜரி அண்ட் anesthesia. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ண நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான உணவு மாற்றங்கள் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க டாக்டர்? வந்துட்டு நார்மலா டயட் சாப்பிடலாம். ஆனா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ் நாங்க ஹை புரோட்டீன் டயட் அட்வைஸ் பண்ணுவோம். சாப்பாடுல கொஞ்சம் தால் இல்லைன்னா புரோட்டீன் இருக்கிற ஃபுட் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். Because cancer is associated with something called cachexia. It eats up the body's tissues. So patients ku konjo healing power veno, immunity better ah irukanuna, this is what we advise. Especially recovery after surgery, recovery during chemotherapy, for them to tolerate side effects of chemotherapy. இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். மார்பக புற்றுநோய் இருக்கிற நோயாளிகள் இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி வந்து மேற்கொள்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும், மன ரீதியா அவங்க என்ன மாதிரியான ஒரு கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் டாக்டர்? யார் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சூஸ் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் யாருக்கு வந்துட்டு நாங்க பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ண முடியாது, யாருக்கு வந்துட்டு நாங்க முழுசா மார்பாகத்தை எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இது வந்துட்டு ஒன்ஸ் அகேன் பிளாங்கெட் ரூல் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்காது. இல்லைன்னா நாங்க மார்பாகத்தை நான் சொல்வேன், ஓகே இந்த மாதிரி மேடம் உங்களுக்கு மார்பாகத்தை காப்பாத்தி நான் ஆப்ரேஷன் பண்ணி தரேன். அவங்களுக்கு வந்துட்டு ஷி டசன்ட் அக்ரி, ஷி டசன்ட் பிலீவ் மீ. இல்ல எனக்கு வந்துட்டு மாஸ்டெக்டமி தான் வேணும், எனக்கு முழுசா நீங்க எடுத்துட்டு நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு போய் நான் பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணேன்னா ஷி வில் ஃபார் எவர் லிவ் வித் தட் ஃபியர். ஸோ it is the patient's prerogative. Our duty is to give them the entire information. In the madri maarbagata kaapati operation pandrathu is the standard of care. In fact, cellular types of breast cancer la vandittu it is better than mastectomy. First of all, nariya patients in the madri cancer center ulla kaal vekkradhukke avangalukku or hesitation irukum. In the like for example Apollo Proton Cancer Center la namba ellame pandrom, even non cancer surgeries pandrom, but people hesitate, oh it's a cancer center. So on the cancer word it creates so much of fear in society that requires psychological support and counseling. Romba anxiety, depression adella irunduchina treatment continue pandradhukku illana treatment complete our success ஆகிறதுக்கு it's a little difficult, you know. இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி மேற்கொண்ட நோயாளிகளுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் நாங்கள் வந்துட்டு கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பெட்டர். தே ஹாவ் அ பிரெஸ்ட், ஸோ பாடி இம்பேலன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ப்ராஸ்தெசிஸ் அதெல்லாம் வைக்கணும்னு தேவையில்லை. பட் அட் திஸ் பாயிண்ட் நான் இதுவும் சொல்ல விரும்புகிறேன் தட் சில பேருக்கு நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் ஆஃபர் பண்ண முடியாது. அவங்களுக்கு நாங்கள் மாஸ்டெக்டமி தான் பண்ணி ஆகணும், பிகாஸ் தேட் இஸ் அ சேஃப் ஆப்ஷன். அண்ட் அ லாட் ஆஃப் யங் விமன் ஆர் தேர் in their 20s, 30s. Unfortunately, அவங்க வந்துட்டு they will come with
disease that is widespread in the breast but not noticeable. அவங்களுக்கு வந்துட்டு நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ண முடியாது, அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அவங்களோட உடம்போட டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி, வயத்தோட டிஷ்யூஸ் இல்லைன்னா பட்டக்ஸோட டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது என்ன ஆப்ஷன்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு சிலிகான் இம்ப்ளான்ட் வச்சுட்டு நாங்கள் we can reconstruct their breast. Nothing wrong with both options. எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஆப்ஷன் வேணும், that is again it's a discussion between the surgeon and the patient. And இந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறமா ரேடியேஷன் எடுக்கணுமா, கீமோ எடுக்கணுமா, based on all that it's a decision that we take. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிரஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி பத்திட்டு ஒரு அவேர்னஸ் இல்லை இல்லையா டாக்டர்? அதை பத்தின ஒரு ஜெனரல் மெசேஜை நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? எனி கைண்ட் ஆஃப் கேன்சர் எவ்வளோ சீக்கிரமா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அவ்வளோ உங்களுக்கு நல்லது. எஸ்பெஷலி நீங்க பிரெஸ்ட் கேன்சரை பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வந்துட்டு இட் இஸ் கியூரபிள். சீக்கிரம் வந்துட்டு பார்த்தாங்கன்னா மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு மேபி லெஸ் டாக்ஸிக் ட்ரீட்மெண்ட்ஸ், கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுக்கறது கம்மியாக கொடுக்கலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் மேபி ரேடியேஷனும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக வராங்க அவ்வளவு நல்லது. ஸோ அண்ட் ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சப்போஸ் மார்பகத்தில் கட்டி இருக்கு, யூ மேபி 20 years old, யூ மேபி 30 years old, ஆனாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும். யூ ஹாவ் டு பி ஷோர், ஒரு பயோப்சியா ஏதாவது பண்ணிட்டு தட் இட் இஸ் நாட் கேன்சர் பர் சே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்பக பாதுகாப்பு குறித்து நிறைய கேள்விகளுக்கும் நிறைய சந்தேகங்களுக்கும் எங்களுக்காக பதிலளித்தமைக்கும் மிக்க மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை பிளஷர். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு மருத்துவருடன் பேசலாம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோய் வெல்வோம்.